எவ்ரிவன், நான் தான் உங்கள் டிகே. இதுவரை யாராவது டிகேஸ் இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி வீடியோ போட்ரானிக்ஸ் சவுண்ட் ரன் 10mm வைரஸ் ஸ்பீக்கர் பற்றி தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சின்ன அன்பாக்சிங் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதோட ஸ்பீக்கர் டெஸ்டிங் கூட இன்றைக்கி பார்த்துடலாங்க, வாங்க. அண்ட் இந்த பாக்ஸ்லேயே அது போட்டிருக்குங்க, ஆடியோ பவர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. அண்ட் இது உண்மையிலேயே ஒரு பவர் ஹவுஸ் தாங்க. அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கூட இன்னொரு ரெண்டில் போட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதோட போர்ட்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் நான் வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணலாம், வயர்லெஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம், பென்ட்ரைவ் அண்ட் ரேடியோ எஃப்எம் கனெக்ட் பண்ணலாம், பில்ட்-இன் மைக் அண்ட் பவர்ஃபுல் பயாஸ், கிளியர் வாய்ஸ் அண்ட் 3mm ஆக்ஸ் கேபிள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆக்ஸ் கேபிள் இந்த பாக்ஸில் இல்லை, நீங்கள் தான் வாங்கணும். அண்ட் இதோட ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சீல் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு USB மைக்ரோ கேபிள். இதோட பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா DC 5V and 1A. அண்ட் இதுக்கு அந்த அடாப்டர் தந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கே மொபைல் சார்ஜர் இருந்ததுன்னா அதில் 5V 1A இருக்கிற சார்ஜர் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மைக்ரோ கேபிள் USB கேபிள் வச்சுட்டு. அண்ட் இதுக்கு 1 year வேரண்டி கூட கொடுக்குறாங்க. அண்ட் அதோட கார்டு கூட இருக்கும் உள்ள. அது பத்திரமா வச்சுக்கோங்க, ஏதாவது ப்ராப்ளம் அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு யூசர் மேனுவல் கூட கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த யூசர் மேனுவலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இந்த போர்ட்ரானிக்ஸ் பற்றி. இந்த பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த போர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் இப்போ நான் சவுண்ட் ரூம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 சைடு 2 ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் இந்த 2 ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் 5V அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் இன்னொரு 5V. அது 5V into 2. மொத்தமாகவே இதோட RMS பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10W இது. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 150 to 15K Hz. அண்ட் இதோட ஃப்ரண்ட் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்கும். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன், ப்ளே பட்டன் அண்ட் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுற பட்டன் கூட இருக்கும். அண்ட் அதுவே நீங்கள் பேக் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட போர்ட் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் அதில் LED ஆப்ஷன் இருக்கும். அண்ட் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் USB மைக்ரோ கேபிள் சார்ஜ் போகிறதுக்கு கூட இருக்கும். அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1800 mAh. அண்ட் மேக்ஸிமம் ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தாங்க இது. அண்ட் இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இதோட வயர்லெஸ் ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் FM ரேடியோ கனெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் ரன் டெஸ்டிங் மட்டும் பார்த்துடலாம், வாங்க. இப்போ சவுண்ட் ரன் டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த சவுண்ட் ரன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நான் காமிச்சேன். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃப்னால் ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் வச்சு கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வாட்டர் ரெசிஸ்டன்ட்னால லைட்டாக பட்டால் பிரச்சனை இல்லைங்க. அதனால தான் நான் லைட்டாக ஊற்றி உங்களுக்கு டெஸ்டிங் காமிச்சேன். இந்த சவுண்ட் ரம்மோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எம்பட்டை மாதிரி இருக்குங்க. அண்ட் அதை ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி. அண்ட் அதுவே நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது 3 மோட் இருக்குது, ப்ளூடூத் மோட், FM மோட் அண்ட் USB மோட். அண்ட் ப்ளூடூத் மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் டிவைஸ் எடுத்துகிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கனாலே சவுண்ட் ரம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அண்ட் நீங்கள் அதை சூஸ் பண்ணாலே போதும், பேர்டு டிவைஸ் ஆகிடும். அப்புறமா நீங்கள் மியூசிக் போட்டு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். அண்ட் அதுவே நீங்கள் FM கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவே எம்பட்டனை இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா FM மோட் ஆகும். அண்ட் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா USB மோடு போயிடும். அண்ட் இப்போ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவே ஒரு லாங் ப்ரெஸ்ஸை அந்த மைனஸ் பட்டனை பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகிடும். அண்ட் இதுவே நீங்கள் ப்ரீவியஸ் சவுண்டுக்கு போகணும், நெக்ஸ்ட் சவுண்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சவுண்டுக்கு போயிடும். அண்ட் அதுவே மைனஸ் பட்டனை நீங்கள் திருப்பியும் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சவுண்டுக்கு போயிடும். அண்ட் இதிலே நீங்கள் ஸ்பீக்கர் ஃபோனை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அண்ட் அந்த ப்ளே ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பீக்கர் ஃபோனுக்கானது. அது ப்ளே பட்டனாகவும் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ப்ளூடூத் மோடில் கனெக்ஷனாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கால் வருதுன்னா அந்த ப்ளே பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே
அது வந்து ஆன்சர் கால் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் கால் பேசிக்கலாம். அண்டு வந்து கால் எண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா திருப்பி அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கால் எண்ட் ஆகிடும். அண்ட் இதுவே நீங்கள் சவுண்ட் ரூமோட பேக் சைடு எடுத்திங்கன்னா அண்ட் இண்டிகேட்டர் லைட் இருக்கும். அண்ட் ப்ளூவாக இருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னு அர்த்தம். அண்ட் ரெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சார்ஜிங் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மோட், யூஎஸ்பி மியூசிக்னு சொல்லுவாங்க, இல்லைனா பென்ட்ரைவ் மோட் கூட சொல்லிக்கலாம். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் சாங் கேட்டுக்கலாம் அதில் இருந்துருச்சுன்னா. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சின் கேபிள், அண்ட் அதாவது 3.5 mm. அண்ட் இந்த ஆக்சின் கேபிள்னால் டபுள் சைடில் வந்து சேம் போர்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி கூட சாங் கேட்கலாம், இல்லை சவுண்ட் செக் பண்ணலாம் கூட கேட்டுக்கலாம். அண்ட் மூவி கூட பார்த்துக்கலாங்க. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங். அண்ட் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டில் போட்டு தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்ரெடி அதுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 5 watt டிசி மாதிரி இருக்கும். அண்ட் அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இது தாங்க போர்ட்ரானிக்ஸ் சவுண்ட் ரம் 10 watts வயர்லெஸ் ஸ்பீக்கரோட என்னோட வியூ. அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இது கடைசியாக ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா 1500 to 2000 யாராவது ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு போங்க, செம்ம ஒர்த்தாக தான் இருக்கும். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லோரும் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் அப்படி பண்ணும்போது இப்போ இந்த ஸ்பீக்கரை ப்ளே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணால் டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக ஆகிற மாதிரியே இருக்குது. அண்ட் அதுவே நீங்கள் டூரில் எங்கேயாவது போகணுன்னா கூட இந்த ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்குது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய சேனலை. இந்த சேனலோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், அண்ட் அவேர்னஸ் டாப்பிக்காக இருக்கணும். அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி அப்படின்னு தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப், உங்கள் டிகே. டாட்டா, பை பாய்.